ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன டாபிக் நம்ம பார்க்கலாம்னா, வாட் இஸ் வேரியபிள்ஸ், வேரியபிள்ஸ்லாம் என்ன, அதை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலாம், அதுக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேரியபிள்ஸை வந்து சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம்னா, வேரியபிள் இஸ் அண்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். வேரியபிள்ஸ் வந்து ஏன் நம்ம வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம்னா, அதாவது யூசர் கொடுக்குற இன்புட்டை அதாவது யூசர் கொடுக்குற டேட்டாவோ ஒரு இன்ஃபர்மேஷனோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால வந்து வேரியபிளை வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெய்லி வந்து வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் பாட்டில் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு நம்ம வாட்டர் பாட்டில் என்ன பண்ணலாம், வாட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம இங்கே வேரியபிளில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு டேட்டாவையோ ஒரு இன்ஃபர்மேஷனோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம ஏன் வேரியபிள்ஸ் வந்து ப்ரோக்ராமிங்கில் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங்கில் வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் காலேஜ் போயிட்டு வரீங்க. காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேக்கை வந்து கண்ணாப்பின்னான்னு தூக்கி போட்டுடுறீங்க. ஓகேவா? அடுத்த நாள் காலையில் நீங்கள் காலேஜ் கிளம்பிட்டு உங்கள் பேக்கை வந்து தேடி பார்க்குறீங்க. நீங்கள் எங்கே போறீங்கன்னு உங்களுக்கு தெரில. ஓகேவா? அதுக்கு பதிலாக நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பேக்குக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, அடுத்த நாள் காலையில் நீங்கள் அந்த பேக்கை எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே வேரியபிள்ஸில் வந்து அதாவது ப்ரோக்ராமிங் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங்கில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே அதே கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்குற டேட்டாவை வந்து ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு இடத்த க்ரியேட் பண்ணி அங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, எப்போ வேணாலும் அந்த அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து அந்த வேரியபிள்ஸு, அதாவது அந்த டேட்டாவை எடுத்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து வேரியபிள்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க சி ப்ளஸ் ப்ளஸில். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த வேரியபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குன்னு வந்து ஒரு யூனிக் நேம், ஒவ்வொரு வேரியபிளும் நீங்கள் வந்து கொடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு யூனிக் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த யூனிக் நேமை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஐடென்டிஃபையர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள். கீழே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது int ரோல் நம்பர் ஈக்குவல் டு 07. இங்கே இந்த 07 அப்படின்றது நமக்கு அதாவது யூசர் கொடுக்குற டேட்டா. இந்த டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா, இங்கே ரோல் நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் அப்படின்றது ஒரு வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் நேம் தான் அந்த 07ன்ற டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். என்ன டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் ஆகும்னா int அப்படின்றது. நம்ம இந்த இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப். நம்ம டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டாபிக் இருக்குது. அதை வந்து தனியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். சிம்பிளாக வந்து இன்ட்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இன்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற, அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணுற வேரியபிள்ஸை வந்து ஒன்லி இன்டீஜராக மட்டும்தான் நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நாங்கள் இன்ட்டு நம்ம கொடுத்துட்டோம். நம்ம அதாவது பாயிண்ட் வேல்யூஸில் இல்லை வேறு ஏதாவது கேரக்டர்ஸ்லையும் நம்ம வந்து சேவ் பண்ணோம்னா அதுக்குன்னு தனித்தனி டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம தனி டாப்பிக்கில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த வேரியபிள்ஸ் நேம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த வேரியபிள்ஸ் நேம் கொடுக்குறதுக்குன்னு ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ரூல் நம்பர் 1, a variable name can only have alphabets, numbers and the underscore. அதாவது நீங்கள் கொடுக்குற வேரியபிள் நேம் வந்து ஆல்ஃபபெட்ஸில் இருக்கலாம், நம்பர்ஸில் இருக்கலாம், அதே மாதிரி அதில் வந்து அண்டர்ஸ்கோரும் நம்மளால் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ரூல் நம்பர் 2, a variable name cannot begin with a number. அதாவது ஒரு வேரியபிள் நேம் வந்து நம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ரூல் நம்பர் 3, வேரியபிள் நேம்ஸ் cannot begin with an upper case. அதாவது நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம் வந்து அப்பர் கேஸ் கேரக்டரில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அப்பர் கேஸ் கேரக்டர்னா என்னென்னா, அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ரூல் நம்பர் 4, a variable name cannot be a keyword. அதாவது நீங்கள் கொடுக்குற வேரியபிள் நேம் வந்து ஒரு கீவேர்டாக இருக்கக்கூடாது. அதாவது ப்ரீடிஃபைடு கீவேர்ட்ஸ்ன்ற சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலும் பார்த்தீங்கன்னா அது தனியாக கீவேர்டு வந்து ப்ரீடிஃபைண்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இங்கே இன்ட் அப்படின்னு இருக்குது. இன்ட் அப்படின்றது ஒரு கீவேர்டு. அந்த கீவேர்டை வந்து நீங்கள் வேரியபிள் நேமாக வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ரூல் நம்பர் 5, a variable name can start with an underscore. அதாவது ஒரு வேரியபிள் நேமை வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் அப்படி கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஒரு வேரியபிள் நேம் வந்து கொடுக்குறோன்னா அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம மட்டும் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, மற்றவங்களும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களும் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு வேரியபிள் நேம் நம்ம வந்து மீனிங்ஃபுல்லாக கொடுத்தோன்னா அவங்களுக்கும் ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களோட ரோல் நம்பரை நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் நேமை வந்து ரோல் நம்பர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த யூசர் வந்து ரோல் நம்பர் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்.
இப்ப நம்ம வேரியபிள்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோகிராம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் வேரியபிள்ஸ வந்து எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லித் தரேன். ஒரு வேரியபிள்ஸ டிக்ளேர் பண்ண முடியாது பண்றதுக்கு முன்னாடி, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்றத வந்து நீங்க வந்து குடுக்கணும். ஓகேவா? நான் வந்து இன்ட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இன்ட் அப்படின்னு குடுத்துட்டு ஒரு 3 வேரியபிள்ஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். அதாவது A1, A2 அண்ட் A3 முடிச்ச உடனே ஒரு செமிகோலன் குடுக்கணும். ஓகேவா? இப்போ கிளியர் ஸ்கிரீன் குடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா A1, A2, A3 நான் வந்து ஒரு 3 வேரியபிள்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த 3 வேரியபிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டேட்டாவை வந்து சேவ் பண்ண போகிறேன். A1 ஈக்குவல் டு 56, A2 ஈக்குவல் டு 78, A3 ஈக்குவல் டு 98. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 56ன்ற ஒரு டேட்டாவை வந்து நான் A1ன்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 78ன்ற ஒரு டேட்டாவை வந்து நான் A2ன்னு சேவ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 98ன்ற ஒரு டேட்டாவை வந்து நான் A3ன்னு சேவ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் நம்பர்ஸ். ஏன்னா நம்ம இன்டீஜர் தான் நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து இன்டீஜர் நம்பர் மட்டும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் இங்கே ஸ்டோர் பண்ண வேரியபிளை நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். cout A1, A2, A3 and get character. Okay. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் முடிஞ்சுது. இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு வார்னிங் காமிக்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் should return a value. ஓகே நம்ம இன்டீஜர் மெயினில் இன்டீஜர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கணும். ரிட்டர்ன் 0. ஓகே, ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, எந்த எரரும் இல்லை. ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 56, 78 அண்ட் 98 அப்படின்னு இருக்கு. எல்லாமே வந்து ஒரே ரோவில் வந்து வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இது வந்து தனித்தனியாக நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே A1க்கு முன்னாடி நம்ம வந்து என்ன கொடுக்கலான்னா பேக்ஸ்லாஷ் n அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு வைங்களேன், அது வந்து நம்மளுக்கு நியூ லைனில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். டபுள் க்ளோட்ஸை கொடுக்கணும். நான் /n அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி A2க்கு நடுவில் நான் கொடுக்குறேன் /n. ஓகேவா? இந்த /n நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு நியூ லைனில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 56, 78 அண்ட் 98. ஓகேவா?